தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரம். சிறுபிள்ளைகளிலிருந்தே நாங்கள் பிபிஎஸ் அதெல்லாம் போகும்போது அநேக மிஷினரி கதைகள் கேட்டதுனால, தேவனுக்குள் வளர்ந்ததுனால தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சிறுபிள்ளையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருந்தோம். அதற்கேற்றபடியாக படிப்பெல்லாம் முடிந்து திருமணம் முடிந்து கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு நண்பரை, அதாவது எனக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த டீச்சரை நான் பார்த்தேன் ராமேஸ்வரத்தில். அப்போ அவர் என்ன கேட்டார், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மிஷினரிக்கு தான் நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன், எங்கே ஊழியத்துக்கு போகிறேன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு தரிசனம் இருக்குது, ராஜஸ்தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் ராஜஸ்தானில் தான் இருக்கேன், அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரே வாரம் தான் எங்களுக்கு இருந்த டைம். ஒரு வாரத்தில் அவர் கிளம்பும் போது நீங்கள் வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ள ஜெபித்து ராஜஸ்தானுக்கு கடந்து சென்றோம். என்னுடைய திருமணம் முடிந்து முதல் குழந்தை வந்து 6 மாதம் தான் இருந்துச்சு. அந்த 6 மாதத்துல போகும்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் போய் முதல் பார்த்துட்டு 1 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாமேன்னு. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி என்னுடைய மனைவி எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். ஒரு சில கஷ்டங்கள் இருந்தது. டிக்கெட்டு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடுச்சு, யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல. ஆனாலும் கூட சரி கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி நாங்கள் போனோம். ட்ரெயினில் சீட் இல்லாமல் கீழே தான் உட்காந்து போனோம். ராஜஸ்தான் வர 1.5 நாள் பிரயாணம். அந்த சின்ன பிள்ளையை வைத்து கொண்டு நாங்கள் 1.5 நாள் பிரயாணம் போனோம். போய் அங்கே நாங்கள் இறங்கின பின்பதாக ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. அதற்கப்புறம் அந்த இடத்தை பார்க்கும்பொழுது கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் கொடுத்த இடத்தை போலவே வனாந்தரமான கற்கள் நிறைந்த இடமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கரானன்றது மார்பல் எடுக்கிற இடம், அதனால அதிகமான கற்கள் 2 சைடில் கடைகளாக இருக்கும். அதனால அந்த இடத்தை கர்த்தர் எனக்கு அது போல தான் காண்பித்தார். அதனால அது எனக்கு உறுதியானது. அங்கே வந்து போகும்போது இந்த பிரதர் என்ன சொல்லி கூட்டி போனாங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே இப்போதைக்கு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு மலையாளி சார் தான் ஸ்கூல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் போன அந்த நேரத்தில் அந்த சார் ஸ்கூலை விற்றுட்டு 1 மாதம் தான் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலை விற்றுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கேருந்து போகும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் என்ன இருந்துச்சுன்னா, அங்கே மலையாளி சார் ஸ்கூல் வச்சிருந்தனால ஒரு 50 ஃபேமிலி, சவுத் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இந்த சார் ஸ்கூலை விற்றுட்டாருனோடனே அங்கே எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் திரும்பி போகிறோம் சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்போ எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூலை விற்றுட்டோம், நீங்களும் போகிறதுனா போகலான்னு. ஆனால் நம்ம வந்து வேலைக்கு போகல, ஊழியத்துக்கு போனோம் என்பதனால கர்த்தரிடத்தில் ஜெபித்து அந்த இடத்துல நாங்கள் நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் எங்களை குறையில்லாமல் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில முதலாவது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. ஏனென்றால் ஹிந்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், என் ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் லோக்கலில் வந்து அவங்க மார்வாடின்ற லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. நீங்கள் தெரியும், நம்ம சென்னையில் சவுகார்பேட்டை போனீங்கன்னா அந்த ஸ்டேட்லாம் அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, மார்வாடின்ற லாங்குவேஜ். நம்ம என்னதான் ஹிந்தியில் பேசினாலும் அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் பதில் வந்து மார்வாடியில் தான் சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், இப்போ நமக்கு இங்கிலீஷ் ஒரு சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ஏன் தமிழ் பேசுகிறோம்னா, நம்ம தாய்மொழி பேசுறது நமக்கு ஒரு அழகாக இருக்கும். அது நம்ம ஈஸியாக எல்லாம் நம்முடைய தாட்ஸை, அதாவது நம்முடைய சிந்தனையை வந்து அதிகமாக விளக்கமாக நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது சொந்த மொழினால, அவங்க நம்ம என்னதான் ஹிந்தியில் பேசினாலும் மார்வாடியில் தான் அவங்க நமக்கு பதில் தருவாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அந்த குறைகள்லாம் நீக்கி இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு புரியும். ஆனால் நான் கொஞ்சம் தான் மார்வாடி பேசுவேன். ஏன்னா அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எழுத்து இல்லை அந்த மொழிக்கு. ஒரு மொழிக்கு எழுத்து இருந்தால் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி, அப்புறம் இலக்கணம் இருந்தால் நம்ம கற்றுக்கலாம் எப்படி பேசணும்னு. இந்த மொழிக்கு எழுத்து இல்லை, இலக்கணம் இல்லை, அது ஒரு பேசுகிற மொழி மட்டும்தான். அதனால எழுத்து இல்லாத மொழியாக இருக்கிறதுனால கற்றுக்கொள்வதில் ஒரு சில கடினங்கள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸ்கூல் போகிறதுனால பேசுகிறதுனால கற்றுக்கிட்டாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் தான் பண்ண முடியும், ஆனால் அவ்வளோ பண்ண முடியாது. இப்படியான ஊழியர்களுக்கு போது கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து இந்த ஒரு பயோனியர் ஊழியம் மாதிரி மெதுவாக நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். 3 விதமான ஊழியங்கள் பண்ணுறோம், 3 விதமான ஜனங்கள். ஒன்று வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல, எங்கள் வீட்டில் வாடகை குடியிருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்கிறோம். அங்கே ஞாயிற்றுக்கிழமையில ஜெபம் நடக்குது. அப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி வீடு மாறுறதுனால மக்களை வந்து ஒரே இடத்துல கூப்பிட முடியல. அதனால இன்னொரு இடத்துல அந்த மக்ரானிலேருந்து தூரத்தில் புறாவல்ல இப்போ இருக்கும். மக்ரானில் வந்து புதன்கிழமை வந்து நாங்கள் போய் ஒரு ஈவினிங் ப்ரேயர் நடத்துகிறோம். அங்கே ஒரு 15 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, சிறுவர்களும் வாலிபர்களும், ஒரு 3 குடும்பம், 2-3 ஜென்ஸ் இருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் இங்கே புறாவல்ல வந்து இப்போதைக்கு நாங்கள் மட்டும் தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில இடங்களில் ஒரு சில நபர்கள் 2 பேர் 3 பேர் யாராவது எங்களோட கூடுகளை தொடர்ந்து கொள்வார்கள். இப்போ இந்த ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி, தேவனுடைய வார்த்தையை சொல்லி, சண்டே கிளாஸ் நடத்தி அந்த மாதிரியான ஊழியங்களை இந்த ஜனங்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் தெரியும் நாங்கள் கிறிஸ்டியன் தான் அப்படின்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கூலில் காலையில் அசம்பிளியில் வந்து நம்ம தாட் ஆஃப் த டே, அதாவது இந்த நாளைக்குள்ள ஒரு முக்கியமான சிந்தனை அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளிலிருந்து வசனத்தை எடுத்து நம்ம அந்த ரெஃபரன்ஸ் சொல்லாமல் காமனாக நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது வசனம் தான் சொல்கிறாங்கன்னு. அது அந்த மாதிரி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வசனத்தில் நடத்தலாம். மற்றபடி கிளாஸுக்குள்ளே போகும்போது எந்தெந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம சொல்லி அந்த மாதிரியான சுவிசேஷங்களை அறிவிக்கிறது கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பின்பதாக இந்த 2ஐ தவிர்த்து இன்னொரு பகுதி வந்து சேரி பகுதி. அதாவது ராஜஸ்தானில் வந்து உங்களுக்கு ஜாதி பிரச்சனைன்றது ரொம்ப இருக்கும். அதாவது நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இந்த தீண்டாமை அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த இது இன்னும் இருக்கும். அது எவ்வளவு தீவிரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ் ஜாதி மக்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு சப்பாத்தி போட்டு மாடுகளுக்கு போய் ஊட்டி விடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பழக்கம். மாடுகளுக்கு வந்து சப்பாத்தி கொடுப்பாங்க 4 மணிக்கு. அது குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டிட்டு வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டி வந்து எங்கெல்லாம் மாடு நிற்குதோ அந்த மாடுக்கெல்லாம் சப்பாத்தி ஊட்டிடுவாங்க. ஆனால் இந்த கீழ்ஜாதி மக்கள் வந்தால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு தடவை தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்லி எங்களை வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அப்படிலாம் ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. அவ்வளோ மிக சிக்கலான ஏரியா. அது மாதிரி ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து எந்த ஜாதிக்கார ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரோ அந்த ஜாதிக்கார பிள்ளைங்களை மட்டும் தான் சேர்த்துப்பாங்க. அதிகமாக ஒரு 70-80% அந்த ஜாதியில் பிள்ளை தான் இருக்கும். மற்ற 20% வந்து இந்த மேஜரான ஜாதிகள் யாராக இருந்தாலும் அவங்களை சேர்த்துக்குவாங்க. இந்த லோவர் காஸ்டாக இருக்கிறவங்களை வந்து அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க, ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே விட மாட்டான், அந்த பிள்ளைங்க போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் அந்த டீச்சர்ஸ் இவங்களை மதிக்காதனால தண்ணியே கொடுக்க மாட்டாங்களே, அப்புறம் இந்த பாடம் சொல்லி கொடுக்குறது. அதனால அந்த பிள்ளைங்க அங்கேயும் போகிறதில்ல. அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகளை நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து போய் இது ஈவினிங் கிளாஸஸ் எடுப்போம். அதாவது சும்மா பேசிக்காக அவங்களை சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவுட்டான ஏரியா, அந்த அவுட்டான பிள்ளைங்க அப்படின்றதுனால தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த யூபி, பீகார், குஜராத் அந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து வந்து இந்த குப்பை பிறக்கிறவங்க, அந்த மாதிரியான வேலை செய்கிறவங்க, ஏதோ சின்ன சின்ன வேலை செய்கிறவர்கள், அவர்களிடத்துல போய் சுவிசேஷத்தை நேரடியாக சொல்லாதபடிக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது. பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் நாங்களே நோட்டு புஸ்தகம்லாம் வாங்கி கொடுத்து சொல்லிக் கொடுப்போம். எங்களோட கூட கூடுதல் இருக்கிற ஒரு டீச்சர் கணேசன் ஒருத்தர் இருக்காரு, ஸ்கூலில் வேலை பார்த்தவர். அவர் எங்களுக்கு உதவி செய்ய வருவார். ஏன்னா அவருக்கு தான் மார்வாடி தெரியும், ஹிந்தி எழுத சொல்லிக் கொடுக்குறது தெரியும். இருந்தாலும் கிராமட்டிக்கல் அவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியனால அவர் எங்களோடு கூட வந்து கொஞ்சம் உதவி செய்வார். மற்ற இங்கிலீஷு, மேத்ஸும் நான் என்னுடைய மனைவியாக சேர்ந்து அந்த ஈவினிங் கிளாஸஸ் செய்கிறோம். அது இப்போ ஒரு வருடமாக எடுக்க முடியல. இந்த கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கொரோனானால அதுவும் நம்ம செய்ய முடியல. இப்படிப்பட்டதான 3 விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஊழியத்தின் பாதையில் எல்லாவற்றையும் கத்தடத்தில் கேட்டு அதன்படி முன்னேறி கொண்டிருக்கிறதுனால எந்த விதமான வெளிப்படையான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஒரு சில நல்லங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சில வீடுகளில் ஜெபிக்கும் போது கல்லூரிலாம் எரிஞ்சிருக்காங்க. மற்றபடி நேரடியாக வந்து நம்மளை அப்போஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது இதுவரை யாரும் இல்லை. அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்கூலில் நடத்துவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நமக்கு நல்ல சான்ஸ், அன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க எதுவும் அப்படின்றதுனால ஸ்கூலில் நல்லா பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு கிறிஸ்மஸ் சேண்டா கிளாஸ்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு நல்லா சுவிசேஷம் சொல்லி டீச்சர்ஸாக இருந்தாலும் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் யார் வந்திருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் கொடுக்கறதுனாலே பல வாய்ப்பாக இருக்கும். அதற்கு பின்பதாக ஈவினிங்கில் வந்து நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வச்சுருக்க டூலே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான். பிள்ளைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இன்வைட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும். அது மாதிரி எங்களுடைய மேரேஜ் அனிவர்சரி, அந்த கிறிஸ்மஸ்ஸு, இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லா டீச்சர்ஸ், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டு அண்டை வீட்டார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஜெபம் மாதிரி பண்ணி ஒரு தேவனுடைய வசனத்தை சொல்லி அந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்லி இப்படியே கலந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில சவால்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் தாண்டி ஓட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சீக்கிரமாக ஒரு இடம் வாங்குவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த விசுவாசிகளை ஒரு இடத்துல கூட்ட முடியாததுக்கு காரணம் அதுதான். இந்த மாதிரி பலதரப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறதுனால இந்த 2வது முக்கியமாக இந்த சேரி பிள்ளைங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஆசை. வீட்டு கூட்டி வந்து எதாவது செய்யலாம் அப்படின்னா நம்ம முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்தாவே நம்மளை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க, வீட்டை காலி பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு சொந்த இடம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரியாக நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தின் பாதையை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் ஸ்டெடியாக போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஊழியத்தின் பாதையில இந்த ஜெபங்களுக்கு கடந்து வருகிற மக்கள் மத்தியில கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அநேக நாளா ஒரு பிள்ளைக்கு திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த மகளுக்கு இந்த நவம்பர் மாதம் திருமணம் நடக்க போகுது. அப்போ அந்த கணேசன் ஒரு சார் சொல்லுங்க, அவர் அதிகமாக பிரயாசப்பட்டாரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு. நாங்கள் ஜெபித்து சொல்லியிருந்தோம், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் கல்யாணமும் ஒரே நேரத்தில் நடக்கும்னு. அதே போல இந்த வருஷம் அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் மாதம். ஆனால் அந்த கொரோனா நிமித்தம் நடத்த முடியல. ஆனால் ஏப்ரல் மாதம் அதே போல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சி இப்போ அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. அதனால் அவர் ரொம்ப நல்ல விசுவாசத்தில் இருக்கிறாரு. அவருடைய திருமணம் சீக்கிரத்தில் நடைபெறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி விசுவாசியின் மத்தியில் ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களும் நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கிராமங்களை போய் நாங்கள் தூரமாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். அதற்காக ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நம்ம இந்த ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் போய் கொடுக்க முடியாது. நம்ம வந்து அந்த ஜனங்கள்கிட்ட போய் பழகணும். நார்மலாக போய் பழகி அந்த அவங்க வீட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடத்துல சொல்கிறது மாதிரி நேராக போய் நம்ம இயேசு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது 100 பேர்ல 10 பேருக்கு தான் இயேசுனா யாருன்னே தெரியும். அதுவும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஏதோ புக்ஸில் படித்ததுனால இந்த கிராஸ் அப்படின்னு சொன்னால் சிலுவைன்னு சொன்னால் தெரியும். மற்றபடி இயேசுன்னு கேட்டால் யாரும் தெரியாது சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிலுவையில் தொங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேருக்கு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 90 பேருக்கு தெரியாது. அதனால் அப்படிப்பட்டதான ஒரு ஏரியா, ஒரு கடினமான ஸ்தலமாக இருக்கிறது. ரெண்டாவது படிப்பறிவுள்ளவர்களும் இருக்காங்க, சுத்தமாக படிக்காத ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால படிக்கிறவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக போக முடியல, படிக்காதவங்கள்ட்ட போனால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல் நான் சொன்னது போல தமிழ்நாட்டை விட ஒரு 30-40 வருஷம் பின்தங்கிய நிலை, அந்த நிலையில தான் இருப்பாங்க. வீடுகளுக்கு போனால் இப்போ என் ஒய்ஃபு கூட போனால் கூட லேடிஸை மீட் பண்ண முடியாது. அவங்க உள்ளே இருந்துப்பாங்க. ஜென்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். லேடிஸ் வந்து ஜென்ஸோட பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த மாதிரி அவங்க முன்னாடி உட்கார மாட்டாங்க. இப்படி பலவிதமான காரியங்கள்லாம் அங்கே இருக்கிறது. அதனால நீங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை பொறுப்படுத்திக் கொள்வாராக. எங்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த தடைகள்லாம் நீங்கி சீக்கிரம் அந்த மார்வாடியை நாங்கள் கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜ் பேசணும். ரெண்டாவது இடம் கிடைக்க பெற்று இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி நாம் சுவிசேஷம் சொல்லி இதெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு தேவனுடைய வசனத்தை அறிவித்து அவர்களை வளர்க்கணும். இன்னொன்று எங்களுடைய பிரயாசம் என்னன்னா, இந்த கணேசான்னு சொன்னது போல இதே மாதிரி லோக்கல்ல உள்ள ஜனங்களை வந்து நம்ம ஊழிய பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக ரீச் ஆவாங்க. ஏன்னா லோக்கல் ஜனங்கள் அந்த கிராமத்துக்குள்ள ஈஸியாக போக முடியும். நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துக்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வாலிபர்களை அதுக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சத்து கொடுத்து அவங்கள அனுப்புகிறோம்னா அவங்க ஈஸியாக மார்வாடியில் போய் சொல்கிறதுக்கும் லோக்கல் அவங்கள வச்சு நம்ம அதிகமாக மூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிப்பட்டதான வாலிபர்களை கத்தரை எழுப்பு தர முடியாமல் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாது கேட்டுக்கோங்க. ஜெபம் பண்ண போகிறோம். அவன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? சாலமனுடைய மனைவியும் முதல்ல போனாங்க. இப்போ அவங்க இருக்கிறது வந்து போரவார் அப்படின்னு இடத்துல இருக்காங்க. அது குடியிருக்கிறது. அது பக்கத்தில் அக்ரானான ஒரு ரெண்டும் பக்கத்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்க. இந்த 2 இடத்துல அவங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க. இந்த மக்ரானாங்கிற பேரு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி தெரியும் மக்ரானா? ஒயிட் மார்பிள்ஸ், தாஜ்மஹால் கட்டினது அந்த மார்பிள்ஸ் தான் கட்டிருந்தாங்க. உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான மார்பிள்ஸ் இந்த வெள்ளை மார்பிள்ஸ் அது மக்ரானால தான் கிடைக்கிது. எங்கே பார்த்தாலும் இந்த மைன், இந்த கல்சுரங்கம் அதுதான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். பெரிய பெரிதாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஞானத்தில் சிறந்தவங்க அப்படின்னா, ரயில்வே ட்ராக் போது பக்கத்தில் தோண்டிட்டு இருக்கான். கல் அங்கே இருந்தோடனே ரயில்வே ட்ராக் கீழே ஓடி தோண்டிட்டான். இப்போ ட்ராக் போட்டு தனியாக தொங்குது. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம். புரியுது அவங்களுக்கு? ரயில்வே ட்ராக் தனியாக தொங்குது, கீழே கூட தோண்டிட்டாங்க. தோண்டி அந்த இடத்துல தொங்குது. அதையும் அரசாங்கம் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு இப்போ வேற வழியாக ட்ராக் போட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க அந்த நாடு இருக்குன்னு யோசித்தாங்க, அந்த மாநிலம் இருக்குதுன்னு யோசித்தாங்க. இதுதான் அவங்க ஊர். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அங்கே மக்ரானாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய வடைக்காரர்கள் மொழிக்காரர்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லுகிறோம். ஒரு வேலை செய்து கொண்டு அந்த ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து நம்ம மக்கள் மத்தியில் பழகுவதற்கும்
சம்பாதிப்பதற்கும் வீடு கிடைப்பதற்கும் பல விதத்தில் உதவியாக இருக்கிறது. நம்ம வந்து எல்லா மாதமும் சரியாக எல்லாருக்கும் உதவி செய்ய முடியறது இல்லை. இவங்களாம் பல மாதம் ஆகிவிட்டது நம்ம உதவி செய்யுது. இந்த கொரோனா வந்த பிறகுலாம் இந்த காணிக்கைகள் நமக்கு இல்லை. அதுவே ரொம்ப வழி இல்லாதவங்களுக்கு மாத்திரம் தான் நம்ம உதவி செய்து கொண்டு இருந்தோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கொரோனா காலகட்டம் நம்மளை மட்டும் பாதிக்கலை, இப்போ அவங்களையும் பாதித்திருக்கிறது. நம்ம ஸ்கூலில் வேலை பார்த்ததுனால ஏதோ கொஞ்சம் சம்பளம் அவங்களுக்கு கிடைச்சது, அதை வச்சு வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல் இல்லைன்னா அங்கே சம்பளமும் கிடையாது, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி கிடையாது, அங்கே சம்பளமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செஞ்சு ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. இப்படிதான் நம்முடைய அடைந்த உடைகளில் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். இதுதான் நீங்கள் ஜெபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இடம் வாங்குற காரியங்கள். நான் சொந்தமாக நமக்குன்னு ஒரு ஆளே இருக்குமானால் எல்லாரும் வந்து போக முடியும். சலமன் சொன்ன மாதிரி அங்கே ஜாதி பிரச்சனைகள் அதிகம். ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெரு ஆட்கள் போக முடியாது, வர முடியாது, அந்த மாதிரி மோசமான ஒரு காலகட்டம். அங்கே அங்கே ஒரு இடம் இருக்குமானால், அங்கே ஒரு ஆலயம் சொந்த வீடு நமக்கு இருக்குமானால் எல்லாரும் வந்து போவதற்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். போன வாரத்தில் நம்முடைய பச்சைமலை ஊழியக்காரர் பெஞ்சமின் ஃபோன் பண்ணார். அவரும் இதையே சொன்னார். நமக்கு மலைக்கு கீழே தம்பப்பட்டியில ஆலயம் இருக்கிறது, ஆனால் மலையில மேலே நமக்கு ஆலயம் இல்லை. பச்சைமலையில மலைக்கு மேலே நமக்கு ஆலயம் கிடையாது. இப்போ சொன்னார், மேலே நமக்கு ஒரு ஆலயம் வேணும். ஏன்னா மலையில் இருக்கிறவங்க கீழே நம்ம மலைவாசம் கீழே கூட்ட முடியாது, பல தடங்கள் இருக்கிறது. அதுக்கு கொரோனா காலத்தில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க மேலே பச்சைமலையில் நமக்கு ஒரு ஆலயம் இருந்தால் நல்லது அப்படின்னு. ஒரு 5 சென்டாவது வாங்கி கொடுங்க, நாங்கள் கட்டணம் கட்டிக்கிறோம், ஏதாவது ஒரு ஷெட்டை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற. ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மிஷன் ஊழியர்களுக்காக, விசேஷமாக இந்த இடம் தேவையாக இருக்கிற மக்ரானாவுக்காக, மக்ரானா அல்லது போகிறவங்க ரெண்டுக்கு இடையில நமக்கு ஒரு இடம் வேணும். ப்ளஸ் வந்து பச்சைமலையிலையும் அந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காகவும் சாவனுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்மள ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிலையிலே சாலமனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ராஜஸ்தான் ஊழியர்களை குறித்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையாராய் ஒருமனப்பட்டு சாலமனுக்காக, அந்த மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை நாங்கள் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை விளங்கட்டும். தேவையெல்லாம் சந்தையும் காரியங்களை பொறுப்படும். ஆண்டவரே அந்த இடத்துல நல்ல ஒரு ஆலயத்தை, வீட்டை கர்த்தருக்கு ஊழியக்காரர்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை பெறுவீராக. பச்சைமலையிலையும் கர்த்தருடைய இடங்களை தாங்க. இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தரை சந்தித்தருளும். அதற்கென்று ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தரை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெய்ப்பூர்ல ஊழியம் செய்கிற யாவரையுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கணத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ராஜஸ்தான்ல இவங்க இருக்கிறது மக்ரானான்னு ஒரு ஏரியா. ஜெய்ப்பூர்ல யாமினியுடைய குடும்பம் அங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க ஜெய்ப்பூர்ல ஊழியம் செய்கிறார்கள். ராஜஸ்தான்ல 2 குடும்பம் இப்போ ஊழியத்திலே இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே சண்டிகர்ல, பஞ்சாப்ல, ஒரிசால நம்முடைய மிஷனரிமார் இருக்காங்க. இவங்களுக்காகவும் தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற நம்முடைய மிஷனரி எல்லா ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கொரோனாவின் நிமித்தமாக பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை செழிப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற காரியம், கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்வார் நம்ம சொன்னாலும் நமக்கு எப்ப பிரச்சனை போராட்டம் வருதோ அப்பதான் அவர் எவ்வளவு பெரியவர் கூட நம்ம உணர முடியும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நாம அதற்கான வழிகளை தேடி ஓடும் பொழுது கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இப்ப நமக்கு ஒரு நல்ல வசனம் தெரியும், சங்கீதத்துல இருக்கிற 34 அந்த வசனம், சங்கீதம் 34:10 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரை எப்படி ருசிக்கிறதுனா, ருசிக்கிறதுல இந்த கொரோனா காலம் நமக்கு நல்லா கத்துக் கொடுக்கும். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருந்தார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் கைவிடவில்லை. அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருந்தார் என்பதை
நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து. ஏன்னா வசனம் சொன்னது போல பஞ்ச காலத்தில் நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன் சொன்னது போல இந்த கொரோனாவின் காலத்திலும் பாஸ்டர் சொன்னது போல எந்தவித வருமானம் இல்லாவிட்டாலும் எந்தவித குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. நான் மட்டும் இல்ல, அநேக போதகர்கள்ட்ட பேசினேன், விசுவாசிகள்ட்ட பேசும்போது சொல்றது தான், உலகம் தான் கொரோனான்னு சொல்லி பயந்து இருந்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் செய்யவில்லை, கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை வரை வாசிப்போம். அதனுடைய ஆமென். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் எங்களை நீர் கூட்டி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி மழையானது இந்த பூமியில வந்து வெளியே செய்கிறதோ அதே போல் ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அடியேனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். அப்படி ஆவியானவர்களோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். நாம் எப்படி தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அப்படி நிலைத்திருப்பதனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்காக ஆண்டவர் இந்த 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடியை ஒரு ஊமையாக கொண்டு அவர் சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப திராட்சை செடியா இருந்தாலும் சரி, எந்த மரமா இருந்தாலும் சரி, எந்த கிளையானது அந்த மரத்தோடு இணைந்திருக்கிறதோ அந்த கிளையில் என்ன செய்யறது, கனி கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கு இயேசு கிறிஸ்து திராட்சை செடியை குறித்து சொல்லுகிறார். நாம் அவருடைய கொடிகளா இருக்கிறோம், அவர் செடியா இருக்கிறார். அப்படி அவரில் இணைந்திருக்கிற நாம் கனிகள் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் என்ன செய்கிறார், சுத்தம் செய்கிறார் என்று 3ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனமும் நம்ம என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறது. அது நம்மை சுத்தம் செய்கிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் தான் நாம் பார்க்க போறோம். என்னில் நிலைத்திருங்கள். இதுதான் இந்த முக்கியமான காரியமாக நாம் பார்க்கும் பொழுது தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. அதாவது நாம் ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவனுக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோமா? எப்படி ஒரு கொடியானது அந்த செடியில இணைந்திருக்கிறதோ, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் இந்த கிளையானது அந்த செடியோடு கூட, இந்த கொடியானது அந்த செடியோடு கூட என்ன செய்கிறது, இணைந்திருக்கிறது. அது தனியாக பிரிந்து என்ன செய்வதில்லை, போவதில்லை. அதுபோல நாமும் எல்லா காலகட்டத்திலும் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோமா? இங்க இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவர் நன்மைகள் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று. அநேக விதமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன செய்தார்கள், பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சில பேர் சுகமாகிறதுக்காக பின்தொடர்ந்தார்கள், ஒரு சில பேர் அவருடைய பேச்சை கேட்பதற்காக பின்தொடர்ந்தார்கள். எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அவரை விட்டு பிரிந்து போனார்கள். சீசர்கள் மட்டும்தான் அவரோட கூட இருந்தார்கள் சொல்லி அநேக செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். அது நடந்தது உண்மைதான். அப்ப ஆண்டவர் என்ன
சொல்லுகிறார், நீங்கள் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறவர்களா இல்லாதபடிக்கு, சத்தியத்தை கேட்டு கடந்து போகிறவர்களா இல்லாதபடிக்கு என்னோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள், நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கு அந்த சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுற காரியம் என்னவென்றால், நாம் தேவனோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலகட்டங்களிலும் நாம் தேவனோடு கூட இணைந்து அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனா ஏன் ஒரு சிலர் அதை காண முடியாமல் போகிறது என்றால், இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் ஒரு சிலருக்குள்ள என்ன செய்யவில்லை, இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினாலே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதலை என்ன செய்கிறார்கள், காண முடியாமல் போகிறது. அதனாலதான் இங்கு ஆண்டவர் 4வது வசனத்தில் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப நாம படிக்கிற பிள்ளைங்க, படிச்சவங்க, மற்ற முதியோர் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு செடியானது இல்லைன்னா ஒரு மரமானது கனி கொடுக்கிறது என்றால் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் வேரிலிருந்து அது பெற்றுக்கொள்கிறது. வேரிலிருந்து தண்டு, தண்டிலிருந்து கிளைகள், அந்த கிளைகள்ல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், கனிகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நான் தான் உங்களுக்கு என்ன இருக்கேன், செடியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அவர் என்னெல்லாம் நமக்கு சொன்னாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம்னா, அவருக்குள்ள நிறைந்திருக்கும் பொழுதுதான், அவருக்குள்ள இருந்துதான் நமக்கு எல்லா விதமான பலனும், அவருக்குள்ள இருந்தா நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இப்ப கிளையானது கனி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிளைக்கு தேவையான எல்லா விதமான சத்துகளும், எல்லா விதமான வைட்டமின்களும், தண்ணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எங்கிருந்து வருது, தண்டுல இருந்து அதுக்கு என்ன செய்யறது, கிடைக்கிறது. அப்ப அது எவ்வளவு நாள் இணைந்திருக்கிறதோ அவ்வளவு நாள் இந்த தண்டில இருந்து அதற்கு தேவையான கனி கொடுக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்து பொருட்களையும் அதை பெற்றுக்கொண்டு அது என்ன செய்கிறதுனா கனி கொடுக்கிறது. அதே அந்த கிளையானது அறுபட்டது, தனியா போய் நின்று நான் இப்ப நல்லா செழுமையா இருக்கேன், நான் பச்சை பச்சைன்னு இருக்கேன், நான் இப்ப இந்த மரத்தோட இணைஞ்சிருக்க தேவையில்லை, நான் தனியாவே கனி கொடுக்க முடியும்னு சொல்லி அதை நம்ம வெட்டினோம்னா, இல்ல அது தனியா பிரிஞ்சு போனா அது கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும், சுகமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். இயேசு கிறிஸ்துவானவர் கடலை அதட்டினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார், அநேகருக்கு உபதேசங்களை செய்தார். அவரை போல நாமளும் செய்யணும். வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிதான செய்வான் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது என்னன்னா, எண்ணில் நிலைத்திருங்கள். ஏனென்றால் நம்ம எவ்வளவுதான் பெரியாளா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரியாளா வளர்ந்தாலும், நமக்கு தேவையான காரியங்கள் நம்முடைய தகப்பனத்திலிருந்து கிடைக்கிறது போல இந்த ஊழியத்திலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு சொன்ன பெரிதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் அந்த சகல விதமான ஆசீர்வாதத்தையும், பலனையும், அதிகாரத்தையும் உடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவரோடு நாம் இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் அவருக்குள்ளிருந்து நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் செய்வது போல நாம் செய்ய முடியும். இப்ப ஒரு கிளை நான் தான் கனி கொடுக்கிறேன், எனக்கும் அந்த தண்டுக்கும் சம்பந்தம் சொல்லவே முடியாது. அந்த கிளையானது கனி கொடுக்கிறது என்றால் அது அந்த செடியினுடைய உதவியோடு கூட தான், செடியோடு கூட இணைந்திருக்கிற ஒரே காரணத்தினாலதான் அது என்ன செய்கிறது, கனி கொடுக்க முடிகிறது. அதே போல நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்குள் இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெளிவா சொல்லிட்டாரு, இதை விட தெளிவா சொல்ல முடியாது. அதாவது என்னோட இணைந்திருந்தீங்கன்னா நீங்க எதனாலும் செய்யலாம், என்னோட இணையாதபடிக்கு நீங்கள் தனியாக இருந்தீர்கள் என்றால் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா.
ஆனா இன்னைக்கு நாம தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அநேக நேரத்துல அநேக காரியங்களை தேவனோடு கூட இணைந்து இல்லாதபடிக்கு நம்முடைய சுயத்தினால ஒரு சில காரியங்களை செய்து ஆண்டவர் நமக்கு பதில் தரல என்று சொல்லுகிற அநேக குற்றங்கள் நாம சொல்லுகிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா தேவனோடு கூட இருந்தா நம்ம எல்லாம் செய்ய முடியும். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம செய்வதெல்லாம் வாய்க்கணும், நமக்கு நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னு சொன்னா நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்ப இப்ப நாம தேவனுக்குள்ள எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். 1வது அதிகாரத்துடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த 1வது வசனத்துல வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை கொண்டுதான் ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் எழுதப்பட்ட அனைத்து காரியங்களையும் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது என்று சொல்லி. அதே இதுல 14ஆம் வசனத்துல வாசித்தோம் என்றால் என்ன எனக்கு வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக அந்த பூமியில வந்தார். அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வாசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம வாழும் பொழுது, இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து தேவன் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழும் பொழுது நாம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம்? இணைந்து இருக்கிறோம். தேவன் சொல்வதை நாம் செய்யும் பொழுதும், தேவன் நமக்கு சொன்னதை நாம செய்யும் பொழுதும் நாம தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோம். ஏனென்றால் வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அந்த வார்த்தை சொன்னதை கேட்காம நம்ம வேற காரியங்களை செய்யும் பொழுது நாம தேவனை விட்டு என்ன செய்கிறோம்? பிரிந்து போகிறோம். அதைத்தான் இங்கே வசனம் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையாக நமக்குள்ள அவர் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். அப்படி அவரில் நாம் நிலைத்திருந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு எப்படியாக அமைகிறது? ஜெயமாக அமைகிறது. இதே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அங்க இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், என்னை பிரிந்து உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார், யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறார்களோ, தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிறார்களோ, அதன்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையாகிய இந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கும் பொழுது நாம செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தேவன் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்தார். எதற்காக படைத்தார்? மனிதனை தன்னோடு உறவு கொள்வதற்காக ஆண்டவர் இந்த மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்கு சகல விதமான அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருந்தார். ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது
ஆண்டவர் தான் சொன்னார், நீ எதுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கிறியோ அதுதான் இன்னைக்கு வரை என்ன செய்யுது, பேரா இருக்கும். இது எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யலாம்னு சொல்லி சகல விதமான அதிகாரத்தையும் தேவன் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்ததுனால கொடுத்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நம்மை போல ஒருவரை உருவாக்குவோம்னு சொல்லி அநேக காரியங்கள் நீங்க அறிந்ததுனால நான் அதிகமா சொல்ல விரும்பல. இருந்தாலும் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் ஒரு விஷயம் வாசிப்போம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. இங்க அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஆத்மாவை தேவன் வைத்திருந்தார். அந்த ஜீவாத்மாவின் மூலம் அவனுக்கு சகலவிதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. சகலவிதமான காரியங்களை அவன் ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் கொடுத்திருந்தார். சகலவிதமான பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை அவர்கள் மீறின பொழுது, அந்த புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்த பொழுது இந்த ஆத்மா என்ன செய்து மரித்து போனது. இந்த ஆத்மா எப்பொழுது மரித்து போனதோ அப்பொழுது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சகல அதிகாரத்தை அவன் என்ன செய்தான், இழந்து போன ஒரு மனிதனாய் இந்த ஆதாம் ஏவாள் காணப்பட்டார்கள். அந்த அவர் கனியை புசித்த உடனே முதலாவது நடந்தது என்னன்னா, தேவனோடு உள்ள உறவு அவர்களுக்கு என்ன செய்தது, பிரிந்து போனது. அப்ப தேவனோடு உறவாக இருக்கும் பொழுது, உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆத்மா உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சகலத்திலும் அதிகாரம் பெற்றவர்களாய் வல்லமையுடையவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி தவறு செய்தார்களோ அப்பொழுது அந்த ஆத்மா மரணிக்கிறது. அந்த ஆத்மா மரணித்ததோடு கூட அவர்கள் அந்த சகல அதிகாரத்தை இழந்து போகிறார்கள். அதனாலதான் நாம சொல்றோம், ஆத்ம ரட்சிப்பை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நாம ரட்சிக்கப்பட்ட பொழுது மீண்டும் அந்த ஆத்மா நமக்குள்ள கடந்த பொழுது அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அந்த யாரெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம இணைந்திருக்கும் பொழுது அது நமக்கு சகல காரியத்திலும் வெற்றியை தருகிறது. ஏனென்றால் வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே வசனம் தெளிவா சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப நாம் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்மா உயிர்மீட்சி அடைகிறது. அப்படி உயிர்மீட்சி அடையும் பொழுது நாம் தேவனோடு கூட இணைந்து கொள்கிறோம். இன்னும் தேவனோடு கூட நெருக்கமாக நாம் இணைந்து வாழும் பொழுது அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுது. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம தோல்வியில எல்லாம், ஒரு சில காரியங்கள் நம்ம தோல்வியில் அடைந்திருக்கலாம். ஒரு சில காரியங்கள் நாம செய்ய நினைத்தது செய்ய முடியாதபடிக்கு தடைபட்டு போயிருக்கலாம். அதற்கெல்லாம் எது காரணம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட இணைந்திருந்தவர்களாய் அந்த காரியங்களை செய்திருந்தோம் என்றால் நிச்சயமாகவே அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும். இன்னொன்று, இப்ப தேவனோடு இணைந்திருக்கிறதுனால நான் எதை செஞ்சாலும் எனக்கு வாய்க்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அது இல்லை. அப்ப எது வாய்க்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது வாய்க்கும். அப்ப ஏன் நாம தேவனோட இணைந்திருக்கணும், ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை நிலைத்திருங்கள் சொன்னார்னா, நமக்குள்ள எப்பயுமே இந்த மாமிசம் தான் மேற்கொள்ளும், ஆவியானது என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. அப்ப நாம் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய மாம்ச சிந்தைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அப்படி மாம்ச சிந்தைகளை மேற்கொள்ளும் போது நாம் தேவன் நமக்காக எதையெல்லாம் யோசித்து வைத்திருக்கிறாரோ, தேவனுடைய சித்தம் எதுவெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சித்தத்திற்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்துகிறார். அப்ப அந்த சித்தத்தின்படி நாம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாறுகிறது. அப்ப நாம செய்யற காரியங்கள்லாம் நமக்கு என்ன செய்வது, வாய்க்கப்படுகிறது. அதனாலதான் நாம ஏன் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும் ஏன் சொல்றோம்னா, நம்முடைய சித்தத்தை நாம் நிவர்த்தி செய்வதற்காக நாம வேதம் வாசிக்க முடியாது. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் நமக்குள்ள கடந்து செல்லும் பொழுது நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக இந்த வசனம் என்ன செய்கிறது, திருப்புகிறதா இருக்கிறது. அப்படி திருப்பும் பொழுது நாம நினைச்சதை காட்டிலும் வசனம் சொன்னது போல நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நாம எந்த அளவுக்கு திட்டம் போடுறோமோ அதை விட மிக பெரிதான திட்டங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப அந்த திட்டங்களோடு நம்ம இணைவதற்கு நமக்கு உதவி செய்வது என்னன்னா இந்த தேவனுடைய வார்த்தை. அப்படி இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்வது, நாம் இந்த தேவனுடைய வார்த்தையினாலே தேவனோடு கூட இணையும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாய் காண முடியும். இயேசு கிறிஸ்துவானவரை அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, பூமியில நான் என்னுடைய சித்தத்தை அல்ல
என்னுடைய பிதாவின் சித்தத்தை நான் செய்ய என்ன செய்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவானுடைய நம்ம சொல்லலாம், இன்னைக்கு உலகத்திலேயே செஞ்சதெல்லாம் வெற்றி அடைந்தது யார் ஒரு நபர் கேட்டால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவருக்கு மட்டும் எப்படி அது அமைந்தது என்றால், அவர் தன்னுடைய சுய சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தை அவர் என்ன செய்கிறார்னா நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் வந்தார். அவர் செய்த எல்லாமே அவருடைய சித்தமா இல்லாதபடிக்கு அது பிதாவின் சித்தமா இருந்ததுனாலே எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறார், ஜெயமுள்ளவராய் காணப்பட்டார். அப்ப நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இந்த வசனங்களை படித்து இதன்படி நடக்கிறது நிமித்தமாக நாம் தேவனோடு தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நாம் என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். அதற்கு இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. அதை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆவது வசனம் 21ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இதே 11ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்ப என்ன சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 15ஆம் அதிகாரத்துல வந்து சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதுபோல நீங்கள் என்னில் என்ன செய்யுங்க, ஒன்றாக இணைந்திருங்கள். அப்பொழுது நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது எப்படி எல்லாவற்றிலும் வெற்றி அடைகிறனோ அதே போல நீங்கள் என்னில் இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும் என்றுதான் இந்த 15ஆம் அதிகாரத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 21ஆவது வசனத்துல சொல்றாரு எப்படி நாம் இணைந்திருக்க முடியும் என்று சொல்லி 21ஆவது வசனம் வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது அவர் நம் மூலமாக அவருடைய கிரியைகளை என்ன செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் கிரியை செய்யும் பொழுது அதை நாம் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. விசேஷமா இந்த மாதிரி நாங்க ஊழிய ஸ்தலங்கள்ல வடநாட்டுல இருக்கோம்னு சொன்னாவே அநேகர் கேட்கறது, எப்படி நீங்க அங்க போய் ஊழியம் செய்றீங்க, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குன்னா, நாம போய் என்னுடைய ஊழியத்தை நான் செய்ய நினைச்சேன்னா என்னால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. ஆனா தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நான் ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அந்த காரியங்கள்ல நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா வெற்றி அடைய முடியும். அதான் நம்ம காலைல பாட்டு படிச்சோம், சிங்க கெவியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவன் கூட இருந்தாருன்னு சொன்னா நாம் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், ஜெயமாய் மாற்ற முடியும். அதனால அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானா இருந்தாலும் சரி, நாம செய்கிற ஊழிய ஸ்தலங்கள் வேறு, அதனுடைய சூழ்நிலைகள் வேறையா இருக்கலாம், மற்ற காரியங்கள் ஒருவேளை பிரச்சனைக்குரியதா இருக்கலாம். ஆனா தேவனோடு நிற்கிற மனிதனுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான இடம் தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர், நாம தான் ஒரு மனிதனை வியாதி உள்ளவன், பிசாசு பிடித்தவன் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை சுகமளித்து அவர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் அநேக கனியுள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்படி தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுகிறோம். அடுத்து 7வது வசனம் சொல்லுங்க. 7வது வசனம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும். ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய வார்த்தை நம்மளும் நாம் அவருடன் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எதற்காகலாம் ஜெபிக்கிறோமோ, நாம் எதெல்லாம் யோசிக்கிறோமோ, நம்முடைய விருப்பங்கள், வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு அவனுடைய விருப்பங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்ப ஏன் நீதிமானுக்குன்னா, நீதிமான் தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான்
தான் விரும்புவான். துன்மார்க்கனுக்கு ஏன் அது கொடுக்கப்படலைன்னா அவனுடைய சித்தம் தன்னுடைய சுயமா இருக்கிறதுனால அவனுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஆனா நீதிமானுக்கு ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா நீதிமானுடைய சித்தம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை தான் நீதிமான் என்ன செய்கிறார், தன்னுடைய சித்தமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தும் பொழுது அது அவன் விரும்புகிற காரியத்தை தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இங்கு அப்படிதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அநேக நேரங்கள்ல நாம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம யோசிக்கணும், நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோனா, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியலையோ அப்பெல்லாம் நாம அந்த செடியாகிய இயேசுவிலிருந்து நாம் தனியே அறுக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அப்ப அறுக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போது இங்கே சொல்லப்பட்டது போல அது எரியப்படுவதற்கும் அக்னியிலே எரிக்கப்படுவதற்கும் தான் என்ன செய்யும் உபயோகமே ஒழிய வேறு எதற்கும் அது என்ன செய்யாது, உபயோகமாக இருக்காது. ஆகையினால நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நாம எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்ப்போம். அப்ப தேவனுக்குள்ள இருந்து தான் நமக்கு சகல பலமும் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்குள்ள இருந்தா சகல விதமான அதிகாரமும் நமக்கு கிடைக்கிறது. அந்த தேவனோடு கூட இருந்து அவருக்குள்ள இருந்து சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களா இந்த பூமியில வாழும் பொழுது நாம் மற்ற இந்த உலகத்தின் மனிதர்களை விட வித்தியாசம் உள்ளவர்களாய் நாம வாழ முடியும். உலகத்தின் மனிதருக்கு என்ன, அவருடைய ஆத்மா மரித்து போனதுனாலே அவர்கள் செடியில இணைக்கப்படாதவர்களாய் வெட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவன் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை அவர் செடியோடு கூட என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். அந்த செடியிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதிலிருந்து அறுபடும் பொழுது இந்த உலகத்தாரை போல மீண்டும் நாம் அந்த செடியிலே நினைக்கப்படாதவர்களாலே நாம நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வதனாலே நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு வாய்ப்பாக போகும். ஒரே ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம வாசித்து இந்த செய்தியை முடிக்கலாம் விரும்புகிறேன். கிதியோனை குறித்து நான் வாசிக்க முடியும். கிதியோனுடைய காலகட்டத்தில் அவன் சொல்லுகிறான், நாங்கள் பலன் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வாசிப்போம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரே மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிய கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அதாவது தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை எகிப்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு வந்த பெரிதான காரியத்தை நாங்க எங்களுடைய பிதாக்களுடைய வாயிலிருந்து நாங்கள் கேட்டோமே, அப்படி எங்களோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருந்தா இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கிதியோன் கேட்கிறான். அப்படி என்ன காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2:3. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் புகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு ராஜாக்களுடைய யுத்த முறை வித்தியாசமா இருக்கும். இங்க மீதியானுடைய யுத்தம், அதாவது ஒரு சில ராஜாக்கள் வந்து மற்ற தேசத்தில் உள்ள யுத்தத்தை பண்ணி அந்த ராஜாவை பிடித்து கொண்டு போய் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க வரி செலுத்தினா போதும் சொல்லுவாங்க. ஒரு சில ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மக்களையும் அடிமைகளாக கூட்டி கொண்டு போவார்கள். இந்த மீதியாளர் என்ன செய்வாங்கன்னா வந்து
மக்களையும் பிடிச்சிட்டு மக்களையும் அடிமையாக்கிட்டு அந்த தேசத்தை என்ன செய்துவிடுவாங்கன்னா பாழாக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது ஆகாரம் கிடைக்காதபடிக்கு, மிருக ஜீவன்களும் இல்லாதபடிக்கு மொத்தமா வாஷ் அவுட் பண்ணி மொத்தமா நாசமாக்கிட்டு போகிறது தான் இந்த மீதியானுடைய ஒரு கொள்கையா இருந்தது. அப்ப இங்க கிதியோன் அதான் சொல்லுறாரு, கர்த்தர் எங்களோடு கூட தான் இப்படி நடக்குமா? ஏன்னா இவங்க என்னதான் விதைத்து விளைச்சலை காண்பதற்கு முன்பதாக இந்த மீதியானியர் இந்த ஜனங்களையும் பிடித்து கொண்டு போயிடறாங்க, ஆடு மாடுகளையும் பிடிச்சு கொண்டு போயிடறாங்க, விளைநிலத்தை நாசமாக்கி கொண்டு போயிடறாங்க. அடுத்து கீழே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, இந்த மீதியானியர் ஒட்டகங்களோடும் கூடாரங்களோடும் வெட்டிக்கிளியை போல கடந்து வருவார்கள் சொல்லி. வெட்டுக்கிளி சொல்லும் போது இப்ப ராஜஸ்தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொள்ளை நோய் நாட்கள்ல ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளி வந்துச்சுன்னு நாங்க நேரடியா பார்த்தோம். அப்ப இந்த வெட்டுக்கிளி இப்படி பறந்து வரும்போது திடீர்னு ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு நெருக்கமா அந்த வெட்டுக்கிளி பறந்ததுனால வெளிச்சம் தெரியல. நம்ம மழை வரும்போது எப்படி மேகம் கருப்பாகும், அது மாதிரி என்ன திடீர்னு கருப்பாக வெளியே பார்த்தா எல்லாம் தட்டெடுத்து தட்டுறாங்க. ஏன்னா அந்த செடியில உட்காந்தா கடிச்சிருக்கிறக்காண்டி தட்டு எது கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து தட்டுறாங்க, அந்த வெட்டுக்கிளி கீழே இறங்கக்கூடாது போன்னு சொல்லி. அப்ப அவ்வளவு கூட்டமா போனா வானத்தையே பார்க்க முடியல, அந்த மாதிரி அவ்வளவு கூட்டமா போச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம், போனதுக்கப்புறம் எந்தெந்த செடியெல்லாம் உட்காந்துச்சோம், செடியெல்லாம் என்ன செஞ்சுன்னா மொத்தமா சாப்பிட்டுட்டு தான் அது போச்சு. அப்ப அதை இந்த பகுதியில அந்த வெட்டுக்கிளின்ற வார்த்தை யூஸ் பண்ணால என்னால் அதை கற்பனை செய்து முடியும். அப்ப வெட்டுக்கிளி எப்படி ஒரு இடத்தை அதாவது மொத்தமா அரிச்சிட்டு போதோ, அதே போல இந்த மீதியானியர் என்ன செய்தார்கள் என்றால் இந்த விளைநிலங்களை கெடுத்து ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு எல்லாவற்றையும் நாசமாக்கிட்டு அவங்க என்ன செய்தார்கள், கடந்து சென்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு மிக கடினமான சூழ்நிலை. அப்ப கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர் என்றால் இந்த காரியம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. ஏன்னா நீர் எங்களோடு கூட இருக்கும் போதுதான் எகிப்திலிருந்து எங்களை நீ என்ன செய்து மீட்டு கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லுகிறார். வாசிப்போம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார், இதுவரை இருந்ததெல்லாம் போட்டோம், நான் உங்களோட கூட இல்லாதனால பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஆனா இப்பொழுது நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவன் சொன்னது போல நான் அவன் சொல்றான், நான் என்னுடைய கோத்திரத்துல மிகவும் பலவீனமானவன் அப்படிலாம் சொல்றான், என்னை கொண்டு எப்படி செய்ய முடியலாம் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இணைந்து கொள்கிறேன், நீ என்னோட இணைந்து நீ என்ன செய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லி. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, நம்மால முடிந்ததை நாம செய்யும் பொழுது, நம்மால முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அப்ப அதுதான் கர்த்தரோடு கூட இருக்கிறதுல ஒரு பலன். அப்ப இந்த கிதியோன் சொல்றான், நான் பலவீனன், நான் எப்படி போக முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, என்னுடைய பலத்தோட நீ போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புக, உனக்குள்ள இருக்கிற இந்த பலத்தோட நீ போன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த கிதியோட கூட போகிறார். அப்படி இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நான் வாசிக்க கடைசி வசனத்துல வாசிக்க வேணாம், அவன் இரவு நேரத்துல தான் போய் என்ன செய்தான், அந்த பலிபீடங்கள்லாம் இடிச்சு போட்டான். ஏன்னா அவனுக்கு இன்னும் பயம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கையால தான் நான் என்ன செய்வேன், இந்த மீதியானியர்கள், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், இந்த மீதியானர்களை என்ன செய்வேன், நான் முறியடிப்பேன் சொல்லி சொல்லுகிறாரு. அடுத்தடுத்து நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே போல இந்த கிதியோன் ஆளுகளை சேர்த்து கொண்டு போடுகிறான். 30,000 பேர் போறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோன்னு ஆண்டவர் சொல்லுறாரு, இப்ப யாருக்கெல்லாம் பயமும் திகில் இருக்கோ அவங்களாம் திரும்பி போன்னு சொல்லும் பொழுது ஒரே நேரத்துல 22,000 பேர் என்ன செய்யறாங்க, திரும்பி போயிடறாங்க. மீதி இருக்கிற அந்த 8,000 ஜனங்களோடு கூட இவன் மீண்டும் போகிறான். இன்னொரு டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல இறக்கி விடு, யாரெல்லாம் முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ண சொல்லும் பொழுது கடைசியில் மிஞ்சிறது வெறும் 300 பேர் தான். அந்த 300 பேரை கொண்டு நம்ம அந்த 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசித்தோம், மீதியானியர் பரிவாரங்களோடும் கூடாரங்களோடும் ஒட்டகங்களோடும் அப்படியே பெரும்படையா வருவாங்க, வெட்டுக்கிளிகளை போல வருவாங்கன்னு நம்ம வாசித்தோம். அப்படி வெட்டுக்கிளிகளை போல வந்த ஜனங்களை வெறும் 300 பேரை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கும் பொழுது பயங்கரமா இருக்கிறது, எப்படி வெட்டுக்கிளிகளை போல வந்து எல்லா ஆடு மாடு விளைச்சலுக்கு எல்லாத்தையும் அடித்துட்டு போன ஒரு மீதியானியர். அங்க நான் வாசிக்க முடியும், மீதியானியர் மட்டுமல்ல, மீதியானியர் அவர்களோடு சேர்ந்து கிழக்கத்தி புத்திரர் அவர்களோடு கூட இன்னொரு அமலேக்கியர், 3 வித ஜனங்கள், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். இந்த 3 ராஜாக்கள், 3 விதமான யுத்த மனிதர்கள். அவர்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் என்னன்னா வெறும் 300. ஒரு ராஜ்யம் எதிராக வந்தாவே எதிர்கொள்றது கஷ்டம். 3 விதமான
விதமான ஜனங்கள் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் இந்த 300 பேரை வைத்து பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதுக்கடுத்து வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை வாசிக்கலாம். இவங்க போய் ஒரு இடத்துல எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லி அந்த ஜனங்கள்ட்ட கேட்கும்போது அந்த ஜனங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றான், நான் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது நான் இந்த பட்டணத்தை என்ன செய்வேன், அழிப்பேன்னு சொல்லி இன்னொரு பட்டணத்துக்கு போறான். அங்கேயும் அதே மாதிரிதான். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாள் பூரா இவங்க யுத்தம் செய்து துரத்தி போய் அந்த ராஜாக்கள் என்ன செய்தாங்கன்னா அழித்து கொண்டு இந்த கிதியோனிய திரும்பி வந்து யாரெல்லாம் இந்த கிதியோனுக்கு உதவி செய்யலையோ அந்த பட்டணத்தையும் என்ன செய்தான்னா மீண்டும் அவன் மேற்கொண்டான். அப்ப இந்த ஒரே ஒரு மனிதனை வைத்து, அதாவது தேவன் கர்த்தர் கூட இல்லாத பொழுது அந்நிய ஜனங்கள் இந்த ஜனங்களை மேற்கொண்டார்கள். இவன் பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்டான். எப்பொழுது தேவன் இந்த கிதியோனு கூடவும் கிதியோன் தேவனோடு கூடவும் இணைந்தார்களோ, இருவரும் ஒன்றாய் சேர்ந்தார்களோ, அப்பொழுது இந்த 3 விதமான ஜாதிகளையும் அவன் அழித்து மீண்டும் கடந்து வருகிறவரை கர்த்தரே அவனுக்கு பலன் கொடுத்தார். ஆகாரம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் இந்த ஜனங்கள் போய் அந்த யுத்த களத்தில் யுத்தங்களை செய்து அந்த ராஜாக்களை எதிரிகளை அழித்து மீண்டும் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப இவ்வளவு பெரிய இந்த தைரியம் இந்த நாள் எங்க இருந்துச்சு சொன்னா அது தேவனுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா அந்த தேவன் அவர்களோடு கூட இல்லாததுனால மீதியானின் கையில் இவர் என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனா எப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இணைந்தாரோ, இந்த கிதியோன் தேவனோடு கூட இணைந்து தேவனுடைய பலத்தினால யுத்தத்தை செய்வதற்கு கடந்து சென்றானோ, அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் கிதியோனுக்கு மட்டுமல்ல அவருடைய தேசத்தாருக்கும் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். ஒரு சில நேரத்துல கிதியோனை போல நாமும் பயந்து போய் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடையுமா ஆகாதான்னு சொல்லி நாம யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு தருவேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பு என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனோடு கூட இணைந்திருந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நாம வெற்றி அடைய முடியும். இங்கிலீஷ்ல ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நாம இருக்கும் பொழுது கதாநாயகன் போல நாம செயல்பட முடியுமா? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லைன்னா ஒரு பூஜ்யத்திற்கு சமமாக ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக நாம தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்பட முடியும் சொல்லி, அதுபோல நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மதிப்புடைய காரியமாக அது என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த வசனத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி இந்த நாளில் மீண்டும் ஒரு விஷயம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னா, எனக்கு தேவைப்படும் போது மட்டும் நான் ஆண்டவரை தேடுகிறவனாய் காணப்படுகிறேனா, இல்லை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட இணைந்து அவருடைய பலத்தினால் நான் நிரப்பப்படுகிறதா என்பதை நாம் இந்த ஒரு சில நிமிடங்கள் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கற்பாறையின் மீது கட்டின வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது வீழ்வதில்லை, அது நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாம் நிற்கிறவர்களாக இருந்தோம் என்றால், எந்தவித கொள்ளை நோய் வந்தாலும், எந்தவித பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை உதிக்கும். இருள் பூமியின் காரிருள் ஜனங்களையும் முடியும், ஆனாலும் என்னுடைய ஒளி உண்மையில் உதிக்கும் சொன்னது போல நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கடினமான இடங்களிலும் நாம் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு வாய்க்க கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்குள்ள நாம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் கைக்கொள்வேன். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு செடியா இருக்கிறேன், நான் உங்களுடைய கொடிகளா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உங்களுக்குள்ள இணைந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதி ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே, ஒருவேளை அநேக நேரங்கள்ல நாங்கள் பிரிந்து போயிருந்தா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரங்கள் சுய லாபத்திற்காக நான் உங்க வீட்டு பிரிந்து போன ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல உங்களுடைய வார்த்தையை நான் கேட்காதபடிக்கு என்னுடைய விருப்பத்திற்காக நான் தனித்து இந்த வாதைகள் தப்பித்துக் கொள்வதற்கு நான் ஒருவேளை சுயமா யோசிச்சேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு சில திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒரு சில ஆபத்துகள் கடந்து விடும் பொழுது உங்களுடைய ஆலோசனைக்காக நான் காத்திருக்காமல் ஆண்டவரை நான் தனியாய் போயிருந்தேன்னு சொன்னா என்னை மன்னித்திருங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவருக்குள்ள மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை நாம இணைத்துக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிப்பார். ஆகையால நாம இந்த நேரத்தில் நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாம ஆண்டவரை விட்டு தனித்து போயிருந்தாலும், நம்முடைய சுய லாபத்திற்காக கடந்து போயிருந்தாலும், இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர்கள் நாம இணைந்து கொள்வோம். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல,
அது கடினமான சூழ்நிலையா பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில புயல் எடுத்தாலும் பரவாயில்ல, படகு மூழ்க போகிற சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் செடியாகி அவரில் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, எந்த ஒரு புயலும் உங்களை பிரிக்க முடியாது, எந்த ஒரு காற்று உங்களை பிரிக்க முடியாது. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்கள் ஆண்டவரே, ஒரு சில காரியங்கள் நாங்கள் ஜெயமில்லாமல் போனதற்கு ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து தனித்து செயல்பட்டதுதான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்குள்ள ஆண்டவரே செடியாகிய உண்மையில் நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். நாங்கள் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் நீங்க சொன்னீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நிலைத்திருக்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு உபதேசங்களையும் வசங்களையும் கேட்டு அதன்படி வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் ஆண்டவர் இன்று வரைப்பட்டு வளர்வதற்கு தடைப்பட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே அடுத்த வாரங்களில் கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை காணவும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆண்டவர்களை தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாயில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்ற சதாகாலம் இருப்பதாக.